எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சிம்பிள் டிஷ் லஞ்சுக்கு செய்ய போறோம். ஸோ அது என்னன்னு எப்படி பண்ண போறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ் இந்த டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒயிட் வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா வேலையே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யம்மியான ஒரு டிஷ்ஷு. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்துடலாம். ஸோ தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்க போகிறோம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வந்து ஃபுல்லாக சாப் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, பச்சை மிளகா, பொட்டேட்டோ எல்லாமே ஈக்குவல் போர்ஷன். ஸோ நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒரு 100 கிராம் எடுத்து எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் நமக்கு தேவை. கடைசியாக பெப்பர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் மெயின் கிங் ஆஃப் த டிஷ் வந்து இவர் தான். ஸோ கோகோனட் மில்க்கு. ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போல்லாம் நான் சமையலுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நல்லெண்ணெய் மட்டுமே நீங்கள் ஃபுல்லாக சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா குட் ஃபேட் பாடியில் ஜாஸ்தி பில்டாக ஆரம்பிக்கும். ஸோ பேட் ஃபேட்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ தோராயமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டதும் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன சைஸு பட்டை, இதோ போட்டாச்சு. அது கொஞ்சம் பொரிஞ்சு வரப்போ நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் பெப்பரும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பச்சை மிளகா வந்து ஒரு 2 நல்ல பெரிய பச்சை மிளகாயை நல்லா 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். இதை ஒரு சாட்டே மாதிரி பண்ணிவிட்டு சும்மா கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கிளறிட்டு இப்போ நான் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்கும். ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் வெங்காயம். ஸோ அதுக்காக தான். நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக இது பண்ணி முடிக்கிற வரைக்கும் கேமராவை நான் ஆஃப் பண்ண போகிறதில்ல. பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. பட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிடுவேன். பட் எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ்ஷுன்றது காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓரளவுக்கு குக் ஆனதும் இப்போ அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இதை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறதுக்கு இது வெந்துச்சா வேகலையான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் இதில் போட்டு ஒரு 2 விசில் விட்டோமா, ப்ரெஷரை எடுத்தோமா, கொதிக்க விட்டோமான்னு ஜம்முன்னு சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் யூஸ் பண்ணுறதுனால இந்த சைட்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு தீஞ்சு போயிடுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேபி இந்த ஒயிட் குருமா கொஞ்சம் கலர் மாறலாம். அதனால் வந்து என்னங்க ஒயிட் குருமா சொன்னீங்களே இந்த கலரில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பண்ணதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு என்னவோ அதை போட்டுறேன். ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எந்த டிஷ்ஷில் பொட்டேட்டோ சேர்த்துனாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா பொட்டேட்டோ வந்து ஃபுல்லாக நிறைய உப்பு எடுத்துக்கும். ஸோ பொதுவாகவே டிஷ்ஷில் எதுலாவது உப்பு ஜாஸ்தி போட்டுட்டோன்னா கூட ஒரு பொட்டேட்டோவை கட் பண்ணி போட சொல்லுவாங்க. கொதிக்கிறப்போ டக்குன்னு எல்லா உப்பையும் உறிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கர் 2 விசில் விட போகிறோம். ஸோ இதில் வந்து இன்னொரு குறிப்பு என்னென்னா, நான் வந்து ரெடிமேடு என்ன சொல்கிறது கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்லேயே தேங்காயிலேருந்து பால் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாலை எடுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. 2வது தடவை மறுபடியும் பால் தண்ணி ஊற்றி எடுப்போம் இல்லையா, அதை வந்துட்டு இதுக்கு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வெறும் தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். பட் அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் வேஸ்ட்டும் பண்ண வேணாம், அதுக்கோசரம் சொல்கிறேன். சக்கையை வந்து அப்படியே புழிஞ்சிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் குருமா வந்து கெட்டியாக வரும். ஸோ ஓரளவுக்கு
இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டால் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1லேருந்து 2 விசில் விட போகிறேன். விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ப்ரெஷர் டவுன் ஆகிற வரைக்கும் கேமராவை ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா அது வரைக்கும் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால தான் எங்கடி கட் பண்ண மாட்டேன்னு சொன்னியே கட் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2 விசில் விடுற வரைக்கும் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ப்ரெஷர் போகிற வரைக்கும் ஆஃப் பண்ணிடுறேன். விசில் அடித்து முடிச்சிருச்சு. ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னா, ப்ரெஷரை எடுத்து விட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து எந்த ரீசனுக்காக குக்கரில் வைக்கிறோமோ அது நிறைவடையும். ஸோ வந்து என்றைக்கும் ப்ரெஷரை வந்து எடுத்து விடணும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ண கையோட ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு லைட்டாக நானே ஒரு கிளறிட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கோகோனட் மில்க் போட போகிறோம். நான் வந்து இந்த ஒரு டின் கோகோனட் மில்கை ஊற்றிடுறேன். உங்களுக்கு அளவு என்னென்னா, நல்ல ஒரு பெரிய தேங்காய், ஒரு ஃபுல் தேங்காவோட பால் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனலி டிஷ்ஷு வந்து முடிஞ்சுது. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதை நல்லா கொதிக்கணும். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்கு பிடிக்குமோ அது வர அளவுக்கு நல்லாவே கொதிக்கட்டும். கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணி ஆட்டம் தான் இருக்குது. ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி பூரி கூடலாம் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் சப்பாத்தி செய்யணுன்னா செஞ்சு ரெடி பண்ணி லஞ்சுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ இது கொதித்து முடித்ததும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு. முன்னத்துக்கும் இப்போக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காரம் எனக்கு நல்லாவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபைனலி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் நல்லா ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒயிட் குருமா ரெடி. ஸோ ஆவி பறக்க நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சக்க 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 சக்கச்சா டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். செம்ம யம்மியாக இருக்குது.
சீரியஸ்லி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேட் மேலும் மேலும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் டான் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சி நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அன்டில் அடுத்த வீடியோ போட்டு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் டாடா பை ஃப்ரம் சங்கவி. பாய், டேக் கேர்.